வராகி அம்மனை பொறுத்த வரைக்கும் எல்லாரையும் தன்னுடைய ஹம், இருக கண்ட்ரோல்ல வச்சிருக்கோம். வராகியோட ஒரு அற்புதம் என்னன்னு கேட்டா, இந்த 5 தேவியர்களிலேயே சிறந்தது இந்த வராகி அம்மன். இந்த வராகி அம்மன் என்பது என்ன? உங்க நெற்றி புருவமத்துக்கு மேல இருக்கிற புள்ளி இருக்குல்ல, அந்த இடத்த ரொம்ப கவனமா கட்டுக்குள்ள வச்சிருக்கிறது பேரு வராகி. வரம் கேட்கிறோம். அது தருகின்ற தாய். வரம் தரும் தாய் வராகி. அந்த தாயை நம்ம எப்படின்னா, நீ சொன்னத நான் ஒத்துக்கணும்னா, என் மனசு ஏத்துக்கணும்ல. அப்ப நீ என்ன கேட்டயோ, அந்த கேட்டது சரியாக இருந்தால் உடனே கிடைக்கும். இல்ல காலதாமதமா கிடைக்கும். இல்ல ஒரு அனுபவத்தால் கிடைக்கும். இப்படியெல்லாம் வராகி அம்மனுடைய அனுகிரகத்துல நம் முன்னோர்கள் என்ன பண்றாங்கன்னாக்க, இந்த நவக்கோள்களையும் இயக்குகின்ற வித்தை இந்த தசவாயுவோட செயல்படுத்தி, நம்மளுடைய 8 திசைகள்னு சொல்லக்கூடிய அஷ்டமா சித்திகள் செய்யற விஷயம் அது. 8 திசைகள் இருந்து அஷ்டமா சித்தி. நீர்ல மிதப்பது, காற்றுல பறப்பது, அப்படியே மலை அளவு போறது, கடுகளவு ஆகிறது. இதெல்லாம் வந்து அஷ்டமா சித்தியோட ஒரு அடிப்படை. ஒரு சில மதத்துக்காரவங்க அத அடிப்படையா வச்சே வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. காரணம் என்னன்னாக்கா, அந்த நிலைக்கு போகும்போது, கால கடமைகளை முடிச்சிட்டு மெக்கா மெதினா போயிட்டு வரணும். போயிட்டு வந்த பிறகு யாரும் யார் காலையும் தொடக்கூடாது. மனிதன மனிதன நேசிக்கணும். ம். அந்த கோட்பாடுல அவங்க இருக்காங்க. அதேதான் நம்மள்ட்ட யாரா இருந்தாலும் அன்பே சிவம், அறிவே யுகம். இந்த அறிவான யுகத்துல அன்பு மாத்திரம் விதைச்சு அறிவை அறுவடை செய்யுங்கள்.